ஜெர்மனில நூபர்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ரேஸ் ட்ராக் ஒண்ணு இருக்கு. அந்த ட்ராக்குக்கு பேர் தான் நூபர்க் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராக் நெறைய பேருக்கு தெரியும். கார் எந்தூசியாஸ்ட் எல்லாருக்குமே இந்த ட்ராக் ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ராக்ல எப்படியாச்சும் ஒரு தடவையாச்சும் கார் ஓட்டணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். எனக்கும் ரொம்ப நாளா ஆசை உண்டு. என்னைக்காவது ஒரு நாள் ஓட்டலாம். இப்போ இந்த ட்ராக்ல புதுசா ஒரு ரெக்கார்ட் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. Mercedes AMG 1 அப்படின்ற காரை இந்த ட்ராக்ல ஓட்டி 6.29 மினிட்ஸ்ல இந்த ட்ராக்கை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு அந்த ட்ராக்ல ஃபாஸ்டஸ்டான கார் ரெக்கார்ட்னா ரோடு கார் ரெக்கார்ட் இந்த கார் தான் பீட் பண்ணியிருக்கு. இப்போது இதில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ட்ராக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். இந்த ட்ராக்கை பற்றி பேசினாலே அது ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோக்கு பேசலாம். இது வந்து ஒரு 21 கிலோமீட்டர் ட்ராக். இந்த ட்ராக்குக்கும் நார்மலாக மற்ற ட்ராக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதை ஏன் இவ்வளோ ஹைப் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ட்ராக் வந்து நார்மலாக ஒரு ஒரு ரேஸ் கார் ஓட்டுற ட்ராக் மாதிரி சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ட்ராக் கிடையாது. இப்போ நூபர்க்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கூகுள் மேப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காடுக்கு நடுவில் தான் அந்த ட்ராக் அப்படியே போயிட்டு வரும். ஸோ நார்மலான ஒரு 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 கம்ஃபர்டபுளான ஒரு ரேஸ் ட்ராக் கிடையாது. ரோடு எல்லாமே வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்து ஒரு மாதிரி அந்த ஜியாகிரபிக்கல் ரீஜன் அப்படி இருக்கிறனால அந்த ட்ராக் வந்து ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு டேஞ்சரஸான ஒரு ட்ராக். அதனால் ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனல் ஸ்கில்டு டிரைவர்ஸால் மட்டும்தான் ஓட்ட முடியும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் இருக்கும். இஷ்டத்துக்கு வேனு லாரி பஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஓட்டுவாங்க. இட்ஸ் ஓப்பன் டு பப்ளிக், யார் வேணால் ஓட்டலாம். எல்லாம் ஓட்ட தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாம் வந்து ஓட்டுவாங்க. கண்ட மேனிக்கு போய் சொருவாங்க, இடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஃபன்னியான வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த நூபர்க் ரிங்ல மொத்தம் 2 ட்ராக் உண்டு. ஒன்று ஜிபி ட்ராக்னு ஒன்று சின்னதாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ட்ராக். அது வந்து F1 கார்ஸ் பைக்ஸ் எல்லாம் ஓட்டலாம். ஒரு சாதாரண ஒரு கம்ஃபர்டபுளான சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ட்ராக். இன்னொன்று இந்த நான் சொன்ன இந்த டேஞ்சரஸான ட்ராக், இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வர்றது. இந்த காட்டுக்குள்ளே ஓட்டுற இந்த ட்ராக்குக்கு இன்னொரு நிக்நேம் உண்டு. இதுக்கு பேர் கிரீன் ஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ட்ராக்குள்ளே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால இது ஒரு டேஞ்சரஸான ட்ராக் அப்படின்றதுனால காட்டுக்குள்ளே போகுது, சுற்றி நிறைய மரம் இருக்கும் அப்படின்றதுனால இதை கிரீன் ஹெல் அப்படின்னு ஒரு நிக்நேமும் உண்டு. இப்போ இந்த AMG 1ஓட விஷயத்துக்கு வருவோம். இந்த AMG 1 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி பெரிய பெரிய ஹைப்பர் கார் சூப்பர் கார்ஸ் எதை லான்ச் பண்ணாலுமே அதை பெஞ்ச் மார்க் பண்ணுறதுக்கு எங்கள் கார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும், எங்கள் கார் அடிச்சுக்கிறதுக்கு வேறு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ட்ராக்ல ஓட்டிட்டு அதோட லேப் டைமிங்ஸை வச்சு தான் மார்க்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வருஷம் பண்ணுவாங்க. எந்த கார் லான்ச் பண்ணாலும் அதோட லேப் டைமிங்ஸ்லாம் வரும். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்த லேப் டைமிங்ஸ் பார்த்தா, இதுக்கு முன்னாடி GT3 RS ஒரு லேப் டைமிங் பண்ணியிருக்காங்க 6 minutes 44 seconds. அதுக்கப்புறம் AMG GT பிளாக் சீரிஸ் பண்ணியிருக்காங்க 6 minutes 43 secondsல. அதுக்கப்புறம் மெக்லாரன் P1 பண்ணியிருக்காங்க 6 minutes, அதுவும் 43 seconds. அதுக்கப்புறம் 911 GT2 RS பண்ணியிருக்கு 6 minutes 38 seconds. அதுக்கப்புறம் AMG 1 அது 6 minutes 30 seconds. 911 GT2 RSன்றது தான் பெஞ்ச் மார்க். அதை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் ரொம்ப நாளாக இருந்தது. 6 minutes 38 seconds. அதுக்கப்புறம் தான் AMG 1 6 minutes 30 secondsல பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 seconds டிஃப்ரென்ஸ். ரொம்ப பெரிய விஷயம். Porsche 911 GT2 RS பீட் பண்ணிட்டாலே அது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். இப்போ டேபிளில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது 6 minutes 30 seconds. அது AMG 1 பண்ணது. இப்போ அந்த ரெக்கார்டை பீட் பண்ணதுமே அகெயின் AMG 1 தான் 6 minutes 29 seconds. 1 செகண்ட் டிஃப்ரென்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் லென்த்தில் இருக்கிற இந்த ட்ராக்கை 6 minutes 29 seconds, அதுவும் ஸ்ட்ரைட்டாக போனாலே 21 கிலோமீட்டர்ஸ் நம்மளால் 6 மினிட்ஸில் போக முடியாது. அது இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு ட்ராக்ல 6 minutes 29 secondsல பீட் பண்ணியிருக்குன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. பிகாஸ் கார் அவ்வளோ பவர்ஃபுல். AMG 1 பற்றி சும்மா ஷார்ட்டாக சொல்லணும்னா இட்ஸ் 1060 ஹார்ஸ் பவர் கார். 1.6 லிட்டர் V6 இன்ஜின் தான், சின்ன இன்ஜின். பட் அதுக்கு அவ்வளோ பவர் எப்படி வருதுன்னா, அதில் 4 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று டர்போ சார்ஜருக்கு எலக்ட்ரிக் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிராங்க் ஷாஃப்ட்டை சுற்றுறதுக்கு எலக்ட்ரிக் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் ஆக்ஸில் சுற்றுறதுக்கு 2 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் 1060 ஹார்ஸ் பவர் 0 to 100 2.9 செகண்ட்ஸில் அந்த காரால் போக முடியும். ஸோ வெரி வெரி பவர்ஃபுல் கார். 200 சம்திங் கார்ஸ் தான் வந்து அதை ப்ரொடியூஸே பண்ணுவாங்க. இந்த காரோட லைஃப் ஸ்பேனே 30,000 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த காரோட இன்ஜினே ஓடும். அதுக்கப்புறம் அந்த இன்ஜினை திரும்ப Mercedes கிட்ட கொடுத்துடணும். அவங்க அதை திரும்ப ரீஃபர்பிஷ் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு வேணும்னா. இதுக்கப்புறம் இந்த வாரம் வந்த கார்ஸ் என்னெல்லாம்னா, கியா கார்னிவல் லான்ச் ஆகிருக்கு. கியா கார்னிவல் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 3 or 4 இது. அப்போது 40 to 45 lakhsல லான்ச் பண்ணாங்க. பெரிய வேன் மாதிரியான கார், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான கார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது அகெயின் இந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க 64 lakhsக்கு.
காரை பார்த்தா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு லக்ஸூரியஸான ஒரு வேன் மாதிரியான கார். புதுசாக ADAS ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் அது இதுன்னு எக்ஸ்ட்ராவான இந்த சொஃபிஸ்டிகேட்டடான ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. இது ஏன் இது ரொம்ப பேசப்படுது அப்படின்னா 64 lakhsன்றது ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் எக்ஸ்ஷோரூமே 64 lakhs. ஸோ ஆன் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா 80 lakhs கிட்ட வந்துடும். அதனால் இதுக்கு நான் 2 இனோவா ஹை கிராஸ் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு இன்டர்நெட்டில் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. இது ரொம்ப ஓவர் ப்ரைஸ், எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் பேசிகிட்டு இருந்தாலும் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து 40 lakhsல இருக்கிற இனோவா ஹை கிராஸ்க்கும் 1.5 crores இருக்கிற டொயோட்டா வெல்ஃபேருக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த கார் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல மாடல் தான். இந்த மாதிரி ஒரு கார் இந்த மார்க்கெட்டில் தேவை தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் இதில் விஷயம் என்னென்னா, கியா இந்த காரை வந்து கரெக்டான இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் 40 lakhsக்கு ஒரு கார் இந்த பக்கம் இருக்குது, 1.5 crores ஒரு கார் இந்த பக்கம் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது. அந்த இடத்துல ஒரு கார் வைக்கணும் அப்படின்னா இந்த கியா கார்னிவலை அரௌண்ட் 80 lakhsக்கு அந்த இடத்துல இந்த காரை வச்சுருக்காங்க. ஸோ இதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றது வேறு விஷயம். பட் இந்த கார் இஸ் சிட்டிங் இன் ரைட் பிளேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 2 கலரில் தான் வருது. ஒன்று ஒயிட் கலர், இன்னொன்று பிளாக் கலர். கார் இஸ் அ வெரி வெரி ஸ்டைலிஷ் பியூட்டிஃபுல்லான கார். ரொம்ப அப்படியே ஓவர் டூ பண்ணாமல் அந்த கார் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, மஹிந்திரா தாரில் சீட்ஸை ப்ரௌன் கலரில் கொண்டு வந்திருக்காங்களாம். இது ஒரு நியூஸாக வந்திருக்கு. யூஸ்வலாக ஒரு கார் லான்ச் ஆகிருக்குன்னா அது ஒரு நியூஸாக வரும். இல்லை காரில் ஒரு வேரியண்ட் வந்திருக்கு, இல்லை காரில் புதுசாக ஒரு கலர் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு நியூஸாக வரும். ஆனால் காரில் சீட் ஒரு புது கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு நியூஸாக வர்ற அளவுக்கு மஹிந்திரா தார் ராக்ஸ்க்கு அவ்வளோ ஹைப் இருக்குது. இது ஏன் இப்படி ஒரு நியூஸாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கார் லான்ச் ஆனப்போ இந்த ஜூர்னலிஸ்ட் இவங்கெல்லாம் ஓட்டிட்டு இந்த காரோட சீட்ஸ் எல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது, சீக்கிரம் அழுக்காயிடுது, இதெல்லாம் ஆஃப் ரோடிங் எடுத்துகிட்டு போனால் ப்ரௌன் கலரில் ஆயிரும் சீக்கிரம் அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மஹிந்திரா காதில் விழுந்திருக்கும் போல். ப்ரௌன் கலரில் ஆயிடும் தானே உனக்கு பிரச்சனை, நான் ப்ரௌன் கலர்லேயே சீட்டை தர வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாரும் அதை வச்சுட்டு பூரிச்சிட்டு இருந்தாங்க, ப்ரௌன் கலரில் சீட் கிடச்சிருச்சு அப்படின்னு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இல்லைனாலும் நியூஸ், அவ்வளோதான். சரி, கடைசியாக இன்னொரு விஷயம், ஜெர்மி கிளார்க்சன் அப்படின்றவங்கள உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு தலைவர்னா அவர் தான். ரொம்ப ஃபேமஸான ஜூர்னலிஸ்ட் அவர். டாப் கியர் வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்துருப்போம். எல்லாருமே இந்த கார் வீடியோஸ் எல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க எல்லாருமே இந்த ஜெர்மி கிளார்க்சனுங்கிறவரை அவங்க தான் வந்து ஒரு ஒரு காட் ஆஃப் கார்ஸ் மாதிரி தான் நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இவர் வந்து ரீசெண்டாக ஒரு பார்ட்டியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த மாடர்னான கார்ஸ் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, மாடர்ன் கார்ஸ் ஆர் ஷிட் அப்படின்றாரு. எனக்கு 80% 90% இப்போ வர கார்ஸ் பேர்லாம் எனக்கு தெரியறதில்ல, முன்னாடி இருக்கிற கார்ஸ் மாதிரி இல்லை, நீங்கள் என்ன கொண்டு வந்தாலுமே வந்து அது எனக்கு அவ்வளோ பிடிச்ச மாதிரி இருக்கிறது இல்லை, மாடர்ன் கார்ஸ் ஆர் ஷிட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது எப்படி அவர் சொல்லலாம், இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு யாருமே இது வந்து அவர் பேச்சை வந்து மறுத்து யாரும் பேச மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் கமிங் ஃப்ரம் அ வெரி லெஜெண்டரி பர்சன். இவர் சொல்லிட்டாருன்னா அப்போ அது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் தலையாட்டிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதுவும் உண்மை தான். என்ன கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன், மாடர்ன் கார்ஸ் வந்து பழைய கார்ஸ் மாதிரி கிடையாது, நிறைய டெக்னாலஜி தான் வருதே தவிர அந்த காரோட அந்த கேரக்டர் வந்து இப்போலாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது வந்து நானோ இல்லை என்ன மாதிரி யாராவது சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் கேட்டுட்டு வாய மூடிட்டு இருப்பாங்க. ஸோ எஸ், இதெல்லாம் தான் இந்த வாரம் நடந்த கார் விஷயங்கள். இந்த வீடியோவில் நம்ம பேசின விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பேசலாம்.